ஏசாயா அதிகாரம் 58 வசனம் 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஓய்வு நாளை எவ்வாறு பரிசுத்தம் பண்ணுவது என்று மேற்கூறிய வசனத்தில் கர்த்தரே போதிக்கிறார். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய ஓய்வு நாள் பிரமாணத்தை அசட்டை பண்ணி விட்டுவிட முடியாது. கர்த்தருடைய பிரமாணங்கள் எல்லா காரியத்திற்கும் உரியது. கர்த்தர் பரிசுத்தம் பண்ணின ஓய்வு நாளை நாம் அசட்டை செய்யக்கூடாது. அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே நமக்கு இஷ்டமானதை செய்யாதபடி நம்முடைய காலை விலக்க வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய வழிகளையும் நடைகளையும் வார்த்தைகளையும் கிரியைகளையும் பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான இடத்திற்கு போக வேண்டும். கர்த்தருடைய பிரசனத்தில் அமர்ந்திருப்பதை வாஞ்சிக்க வேண்டும். அவருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். மற்ற நாட்களுக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாட்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணும்போது கர்த்தர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய வசனங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுவார். மேலும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். அவர்களுக்கு தம்முடைய தெய்வீக பாதுகாப்பை கொடுப்பார். அவர்களை மேன்மைப்படுத்துவார். அவர்களை கனம் பண்ணுவார். அவர்களை யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிப்பார். யாக்கோபின் சுதந்திரம் என்பது கர்த்தர் யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் குறிக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை மகிமையுள்ள நாளாக எண்ணி அந்த நாளை கனம் பண்ணவும் அது நிமித்தம் நீர் எங்களுக்கு தருகிற பரம கானானை சுதந்தரிக்கவும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது